ஜெய் வாசவி. இன்று 14வது ஸ்லோகம். சர்வமேத திருதம் மன்யே என்மாம் வதசி கேசவா நாஹீதே பகவன் வெக்திம் விதுர்தேவா ந தானவா. கேசவா, நீர் எனக்கு ஓதுவது யாவும் உண்மை என்று எண்ணுகிறேன். பகவானே, உமது தோற்றத்தை தேவர்களும் அறியார், தானவர்களும் அறியார். யாரிடத்தில் பலம், தர்மம், ஐஸ்வர்யம், வீரியம், வைராகியம், தேஜஸ் ஆகிய இவைகள் ஆறும் நிறைந்திருக்கின்றனவோ அவர் பகவான். பகவான் என்பதற்கு ஷட்குண சம்பன்னன் என்னும் பொருள் உண்டு. இந்த 6 வித குணங்களை ஞானம், வைராகியம், ஐஸ்வர்யம், வீரியம், ஸ்ரீ, கீர்த்தி என்று பொருள்படுவதும் உண்டு. ஜீவர்களுடைய முக்கால நிலையே அறியும் வல்லமை அவருக்கு உண்டு. பகவானுடைய பக்தி என்பது அவருடைய பிரபாவம் அல்லது தோற்றம். அவர் அவதரிப்பதன் உட்கருத்து தேவர்களுக்கே விளங்குவதில்லை. இனி தானவர்கள் அல்லது அசுரர்கள் எப்படி அறியப் போகிறார்கள்? நல்லவரை காப்பதற்கும் கெட்டவர்களை அழிப்பதற்கும் அவர் அவதரிக்கிறார் என்பது ஓரளவு சில பக்தர்களுக்கு புலப்படுகிறது. சூரியன் பூமியை காட்டிலும் பன்மடங்கு பெரியதாயினும் வெகு தூரத்துக்கு அப்பால் இருப்பதால் ஒரு சிறிய தட்டை போல காணப்படுகிறது. அதுபோலவே ஈஸ்வரன் அளவற்ற மகத்துவமுடையவனாயிருந்தும் நமக்கும் அவனுக்கும் இடையே உள்ள தூரத்தினால் நாம் அவனுடைய உண்மையான மகத்துவத்தை அறிய சக்தி அற்றவர்களாக இருக்கிறோம். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம், விருத்தாச்சலம்.